நாடகத்தை பொறுத்த வரைக்கும் சடங்கு தான். சடங்கு வந்து பிரதான ஒரு வடிவமாக இருக்குது. எல்லாமே சடங்கோட பின்னி பிணைஞ்சு தான் இருக்கும். ஒரு திருவிழாக்கள் மையம்தான் வந்து மற்ற கலை வடிவங்கள் எல்லாமே நிலைச்சு நிற்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ஊரோடைய ஒரு கொண்டாட்டம் தேவையாக இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் தேவையாக இருக்குது, ஒரு கதை வந்து தேவையாக இருக்குது, அதை நிகழ்த்தணும். படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு வேணால் நமக்கு உலக நாடக வரலாறு புரிஞ்சிக்கிறதுக்கு இங்கே நம்ம கிரீக்லேருந்து தொடங்கலாம், எஜிப்துலேருந்து தொடங்கலாம், அப்படி எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி வரலாம். ஆனால் இங்கே நமக்கு நிலப்பரப்பும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மரபு இருக்குல்ல, அந்த மரபை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ் நிலத்திலேருந்து ஒரு பயணம் வந்து அவசியமாக இருக்கிறதா தான் பார்க்குறோம். வரலாறை வந்து நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்றது ஒரு கேள்வியாக வச்சுக்கலாம். ஒன்று ஒரு படிக்கிற விஷயமா வைக்கிறதுக்கோ, இல்லைன்னா நம்ம எங்கேருந்து பயணிக்கிறது, நாம் பயணிக்கிற விஷயம் சரிதானா, இந்த பார்வையில் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் தெளிவு வர்றதா நினைக்கிறேன். மற்றது எல்லாம் ஒரு பாதி வரலாறு வரைக்கும் நமக்கு என்னென்னா அரசவையோட சம்மந்தப்பட்டிருக்கு. அவங்க தீர்மானிக்கிறது. இங்கே சமய அரசியல் வந்து பெரிய அரசியலாக நடந்திருக்கு. சைவம் வேணும்னா மற்றது எல்லாத்தையும் புறந்தள்ளுங்க, அதன் பிறகு அதை தொடச்சிட்டு வைணவத்தை வந்து முக்கியத்துவம் படுத்துங்க அப்படின்னு சொல்லி கதை பகுதியை உருவாக்குறாங்க. ஆனால் ரொம்ப ரூட்டடாக அங்கங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிற அரசவையே தொடாத அளவில் நமக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த கூத்து வடிவங்களும் சடங்கு வடிவங்களையும் நம்ம அது நெருங்கும்போது தான் உண்மையான கூத்து பாணியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். பார்சி நாடக குழுவோட இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்திய நாடக மரபே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. என்னன்னா, நமக்கு கேம்ப் அடித்து ஒரு டென்ட்டு போட்டு ஒரு நாடகத்தை 10 நாள் நிகழ்த்துறது வெறும் காட்சி ஊடகமாக, அதாவது சடங்குலேருந்து நமக்கு பிரியுது. 2ஆம் உலகப் போர் மட்டும்தான் ஒட்டு மொத்தமாக கலை வடிவத்தையே வேற விதமாக பார்க்க வச்சுச்சு. இப்போ ஒரு திட்டமிட்ட ஒரு வடிவம் அப்படின்ற இயங்கலாமல் ஒரு தனிநபர் சிந்தனை அப்படின்றத வந்து அது வச்ச மாதிரி அந்த பரவலாக்கம் நல்ல சுதந்திரம் பெற்ற இந்தியாவுக்குள்ளேயும் வர ஆரம்பிக்குது. கல்வி புலங்களில் வந்து கல்வி திட்டங்கள்லாம் நாடகம் வந்து ஒரு வடிவமாக மாறுது. இந்த இடங்களில் தான் நிறைய மேற்கத்திய நாடகங்களை படிக்கிறது, அப்புறம் அந்த வடிவங்களை உள்வாங்கிறது. இந்த பழக்கம் வரும்பொழுது தான் நமக்கு நேரடியாக நவீனம் அப்படின்ற ஒரு சொல் வந்து பழக்கமாகுது. நீ வண்ணம் வந்து பெரிய அரசியல் எவ்வளோ லைட்டாக போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் அதில் இருக்கிற டெக்ஸ்டரு ஸ்ட்ரக்சர்லாம் எவ்வளோ அரசியல். அதை இந்த ட்ராமாலாம் உடைக்கிறதா பார்க்குறேன். ஏன்னா இங்கே ட்ராமாவில் எதுவும் வண்ண பாகுபாடு இருக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லா வண்ணங்களையும் உள்வாங்கி அவங்க வேலை செய்யறத பார்க்க முடியும். இவ்வளோ டார்க் லைட்டு கான்ட்ராஸ்டாக போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. நான் வந்து நாடகத்தை எப்படி எங்கேருந்து தொடங்குறேன் அப்படின்னா, நடிகனோட ஊடகமாக தான் நான் பார்க்குறேன். இந்த டெக்ஸ்ட்டை நான் எப்படி உள்வாங்குறேன், நான் எப்படி இந்த டெக்ஸ்ட்டை பார்வையாளர்களுக்கு கடத்துறேன் அப்படின்றது இதெல்லாம் ஒரு புறக்காரணிகள் தான். இதை எல்லாத்தையும் தாங்குறவங்க வந்து நடிகர் தான். நமக்கு வந்து வேணுன்றத அதிகாரமாக கேட்கறது, அது போராட்ட வடிவமாக கேட்கறது, இல்லைனா உறக்க கேட்கறது, அவன் செவியில் அரைகிற மாதிரி கேட்கறது, இதெல்லாம் விட அவனை கிண்டல் பண்ணுற அந்த இதுவாக இருக்குல்ல, அந்த சட்டையர் பண்ணுற விஷயந்தான். அது நமக்கு சாப்ளின் மாதிரியான பெரிய மாஸ்டர்ஸ்லாம் கை கொண்ட அந்த வடிவம் அது வந்து நமக்கு அவனே அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகணும். எப்போ வந்து திரௌபதி வந்து அண்ணா என்னை காப்பாற்றுங்க, என் மானத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சேலை உருவும் போது அவங்க கூப்பிட்டாங்களோ, கிருஷ்ணர் ஏன் அவர் சர்வ வல்லமை படைத்தவராக இருந்தால் ஏன் கிருஷ்ணர் வந்து திடீர்னு துரியனுடைய கையையோ காலையோ வந்து முடக்கியிருக்கக்கூடாது, ஏன் புடவையை கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. இது வந்து ஒரு ப்ராசஸில் தான் நமக்கு இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. இப்போ எல்லாம் இதுவுமே பிரச்சனையும் சரி, இல்லைனா நம்ம ஒரு கவனம் செலுத்த வேண்டிய பகுதி அப்படின்னு நினச்சா இது நீண்ட காலத்துக்கு தேவையானது, அதோட மையத்தில் கை வைக்கணும்னு பார்க்குறேன். யாராவது ஒரு நபரை நம்ம குறிக்கும் பொழுது இது வந்து அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிடும், அது பிரச்சனை. இப்போ எழுத்து பிரதி நிகழ்த்து பிரதியாக மாறுற இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் தான் பார்வையாளர்கள் கவனம் வந்து நமக்கு ரொம்ப கூடுதலாக வேணும்னு நினைக்கிறோம். இந்த நல்ல அனுபவத்தை தர்றது வழியாக அவங்க மற்றவங்க கிட்ட இந்த டெக்ஸ்ட்டை கடத்தி அங்கே போனால் நல்லா நாடகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணுன்றது தான் இன்றைய தேவையாக ரொம்ப முக்கியமாக இருக்குது. தியேட்டர்னு சொல்லும்போதே என்னென்னா டைமு, ஸ்பேஸு, பாடி அப்படின்றத ரொம்ப இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான மூலங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த பழக்கத்தில் ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்பேஸை வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த யாழோடைய அளவில் வந்து நம்ம யோசிச்சது. அப்போ இது ஒரு பொதுத்தலமாக மாறுறது அப்படின்றது தான் ஐடியாவில் இருந்துச்சு. இப்போ யாழுக்கு அப்படின்னு யாழுக்கான செயல்பாடு மட்டும் இங்கே நடக்கும்ன்றதை முதல்ல நாங்கள் மறுத்துட்டோம். ஏன்னா இந்த ஸ்பேஸ் வந்து இந்த இடம் வெளியோடைய இது வந்து அர்த்தம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த வெளியை தாண்டி இன்னொன்று அறிவு ரீதியான ஒரு வாசிப்பு தலமாகவும் ஒன்றும் சரி,
இன்னைக்கு நம்ம எதை நோக்கி போகிறோம், இல்லை இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை எது வந்து பலமாக இருக்குது, நமக்கு எதை பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணலாம், இது ஒரு கூட்டணி மாதிரியும் யோசிக்கிறோம். இந்த இடத்த வந்து அதுக்கு நூல்கள் சேகரிக்கிறதுன்னு வச்சோம். நாடக கலைஞர்கள் வந்தால் பாண்டிச்சேரியில் வந்தால் எங்கேயோ ஒரு இடத்துல பர்ஃபார்ம் பண்ணலாமான்னா இங்கே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. இதில் ஆய்வுன்ற ஒரு விஷயம் எப்படி யோசிச்சோம்னா, ஒரு குழு கிடையாது. இது ஏதோ நாடகத்தை உருவாக்குறதுக்கான குழு கிடையாது. ஆய்வியல் பூர்வமான ஒரு அணுகுமுறையை ஒரு பழக்கப்படுத்துறது, இந்த ஒரு நாடக சமூகத்துக்கு ஒரு பழக்கத்துக்கு ஏற்படுத்துறது அப்படின்றத யோசிக்கிறோம். அது இந்த சமூகம் வழியாக பார்வையாளர் சமூகத்துக்கும் அது கடந்து போகும்னு நினைக்கிறோம். அப்படி எக்கச்சக்கமான மாற்றங்கள் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் நடக்குது.